கோவையில் ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் சங்கம் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. விடுமுறை காலங்களில் முறையான வரி செலுத்தியும் போக்குவரத்து துறை அதிகாரிகள் ஆம்னி பேருந்துகளை வழிப்பறிப்புடன் நிறுத்தி அபராதம் விதிப்பதாக குற்றம் சாட்டினர். பயணிகள் முன்னிலையில் தேவையற்ற சோதனைகள் நடத்தப்படுவதால் மன உளைச்சல் ஏற்படுவதாகவும், சாலை வரி, ஒன் இந்தியா பர்மிட் வரி என அனைத்து வரிகளும் செலுத்தியும் அபராதம் விதிக்கப்படுவதாக சங்கம் தெரிவித்துள்ளது. சீட் பெல்ட் உள்ளிட்ட காரணங்களை காட்டி அபராதம் விதிப்பதை கண்டித்து அடுத்த கட்டமாக போக்குவரத்து துறை அலுவலகத்தை முற்றுகையிடுவோம் என எச்சரித்தனர். கூட்ட நாட்களில் ஆம்னி பேரில் ஏதோ 5 மணி நேரம் 6 மணி நேரம் காலதாமதம் கொண்டு போய் அவங்கள இறக்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்கும். அது எங்களுக்கு மன உளைச்சல் தருது. அவங்க கண்ணா பின்னான்னு தெரியுது. நைட்டில் ஃபோன் பண்ணி இப்பெல்லாம் நீ பஸ் ஓட்டுறியா அது ஓட்டுறியான்னு சில பாசஞ்சர் பேசுகிறாங்க. ஆர்டிஓவும் இந்த மாதிரி புரிஞ்சுக்கிறது இல்லை. இதனால் டிரைவர்கள் ரொம்ப மன உளைச்சலில் இருக்காங்க. சிவகங்கை மாவட்டம் வலசைக்காடு கிராமத்தில் கிருஷ்ண ஜெயந்தியையொட்டி மாட்டு வண்டி பந்தயம் நடைபெற்றது. மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம், புதுக்கோட்டை உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து 25 மாட்டு வண்டிகள் பங்கேற்றன. பெரிய மாட்டு வண்டி பிரிவில் 11 ஜோடி மாட்டு வண்டிகளும், சிறிய மாட்டு வண்டி பிரிவில் 14 ஜோடி மாட்டு வண்டிகள் கலந்து கொண்டன. பந்தயத்தில் முதலிடம் பிடித்த மாடுகள் மற்றும் அதனின் உரிமையாளர்களுக்கு பரிசுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டன. சென்னை கொளத்தூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் அரை மணி நேரத்திற்கும் மேலாக மழை பெய்ததால் வாகன ஓட்டிகள் கடும் அவதியடைந்தனர். பேப்பர் மில் சாலையில் தேங்கியுள்ள நீரை மாநகராட்சி ஊழியர்கள் வெளியேற்றிய நேரத்தில் வாகனங்கள் மாற்றுப்பாதையில் திருப்பிவிடப்பட்டதால் பயணிகள் சிரமத்திற்குள்ளாகினர். விடியா ஸ்டாலின் ஆட்சியில் கடந்த 4 ஆண்டு காலமும் மழைநீர் வடிகால் அமைத்தும் சாலைகளில் தண்ணீர் தேங்கி நிற்கும் அவலத்தில் இருந்து விடுதலையே இல்லை என்று மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். தமிழ்நாட்டில் பல மாவட்டங்களில் மழை பெய்த நிலையில் சாலைகளில் தண்ணீர் தேங்கியதால் மக்கள் அவதிக்குள்ளாகினர். சென்னையில் பல்வேறு இடங்களில் அரை மணி நேரத்திற்கும் மேலாக பெய்த மழையால் சாலைகளில் தண்ணீர் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் சிரமத்திற்குள்ளாகினர். திருவள்ளூரில் பெய்த கனமழையால் ஸ்ரீ வைத்திய வீரராக பெருமாள் கோயில் வளாகத்தில் தண்ணீர் தேங்கியதில் பக்தர்கள் சிரமத்திற்குள்ளாகினர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் மற்றும் விழுப்புரம் மாவட்டம் அரகண்டநல்லூர் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த மழையால் வாகன ஓட்டுநர்கள் கடும் சிரமம் அடைந்தனர். தென்காசி மாவட்டம் செங்கோட்டை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் சாரல் மழை பெய்ததால் குளிர்ச்சியான சூழல் நிலவுகிறது. தமிழகத்தில் வரும் 23ஆம் தேதி மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. மத்திய மேற்கு மற்றும் அதனை ஒட்டியுள்ள வடமேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்த 24 மணி நேரத்தில் மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடையும் எனவும், தமிழகம் மற்றும் புதுவையில் ஓரிரு இடங்களில் மிதமான மழை பெய்யும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும், நகரின் ஒரு சில இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை அயனாவரத்தில் பெண்ணை கத்தியால் குத்தி கொலை செய்ய முயன்ற 3 பேர் பிடிபட்டனர். ரியல் எஸ்டேட் தொழிலில் ஈடுபட்டு உள்ள ஜான் நெப்போலியன் மனைவி தேவநிதியை சந்தோஷ் என்பவர் தனது நண்பர்களுடன் சேர்ந்து வட்டி பணம் கேட்டு தகராறு செய்ததுடன் கத்தியால் குத்தி நகைகளை பறித்துவிட்டு தப்பியோடினார். புகாரின் பேரில் சந்தோஷ் உட்பட 3 பேர் பிடிபட்ட நிலையில் நகைகள், ஆட்டோ உள்ளிட்டவை கைப்பற்றப்பட்டன. ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் அதிகரித்து வரும் கொலைவெறி தாக்குதல்கள் பொதுமக்களை அச்சப்பட வைத்துள்ளது. ராணிப்பேட்டை மாவட்டத்தில் சூறாவளி காற்றுடன் பெய்த மழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. ராணிப்பேட்டை மாவட்டத்தின் வாலஜாபேட்டை, ஆற்காடு, தகரகுப்பம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் சூறாவளி காற்றுடன் பெய்த கனமழையால் சாலைகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியதால் மக்கள் பாதிப்படைந்தனர். நீலகிரி மாவட்டம் கூடலூர் மற்றும் பந்தலூரில் பெய்த தொடர் கனமழையால் வாகன ஓட்டிகளும் பொதுமக்களும் கடும் அவதியடைந்தனர். தொடர் மழையின் காரணமாக சாலையில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியதால் வாகன ஓட்டுநர்களும் பொதுமக்களும் சிரமத்திற்கு உள்ளாகினர். நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் அரசின் மாவட்ட நிர்வாகம் முறையாக வடிகால் வசதி ஏற்படுத்தாத காரணத்தினால் சாலையில் மழைநீர் தேங்குவதாக பொதுமக்கள் கடும் குற்றச்சாட்டு முன்வைத்துள்ளனர்.